நான் சொல்ல போகிற கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டு தூங்க கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ரேஷ்மா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தா. அவள் செகண்ட் இயரில் அவள் ஹாஸ்டலில் விட்டுட்டு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனா. இந்த வீட்டில் நடந்த சம்பவம் தான் அவள் வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. ஒரு நாள் அவள் மாடியில் உள்ள ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பழைய டைரியை பார்த்தா. அதில் ஒரு பேஜில் மட்டும்தான் எழுதி இருந்துச்சு. அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, என் பேர் கவிதா, நான் இந்த வீட்டில் இறந்து விட்டேன். இதை பார்த்த ரேஷ்மா யாரோ விளையாட்டுக்கு எழுதியிருக்காங்கன்னு சிரிச்சா. ஆனால் அடுத்து படிக்கும்போது அவள் முகத்தில் ஒரு பயம் வந்துச்சு. அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, இதை படித்தவங்களுக்கு என்னை பார்க்க முடியும், ஏத்தாப்பில் உள்ள கண்ணாடியில் என்னை பாருங்கள், நான் உங்கள் பின்னாடி வருவேன், ஆனால் என்னை திரும்பி நேராக பார்க்காதீங்கன்னு எழுதிருந்துச்சு. இப்போ பயத்தோட கண்ணாடியில் பார்த்த ரேஷ்மா அவள் பின்னாடி ஒரு கருப்பு உருவம் வரதை கவனிச்சா. அது பக்கத்தில் வரும்போது டக்குன்னு திரும்பி பார்த்தா, ஆனால் யாரும் இல்லை. டைரியை தூக்கி போட்டுட்டு டக்குன்னு கீழே ஓடி போயிட்டா. அங்கேயே அவள் ரூமில் போய் பார்த்தா அதே டைரி அவள் பெட்டில் இருந்துச்சு. அவளுக்கு ஈரக்கொலையை நடுங்கிருச்சு. கொஞ்ச நேரம் பயம் தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா. இப்போது ஒரு புது பக்கத்தில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, பயப்படாத ரேஷ்மா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோட பாடி இந்த வீட்டில் போச்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சி நீ போலீஸ்கிட்ட சொல்லணும். என்னை கொண்டவன் உன்னை உயிரோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு எழுதிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தைரியம் வந்த ரேஷ்மா ஒரு பென் எடுத்து அடுத்த பேஜில் உன் பாடி எங்கே இருக்குன்னு எழுதுனா. அதுக்கு அடுத்த பேஜில் ஒரு ஆன்சர் வந்துச்சு. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, என் பாடி பின்னாடி உள்ள கார்டன் ஏரியாவில் பழைய ஓடுகள் அடுக்கியிருக்கும், அது கீழே தான் புதைக்கப்பட்டிருக்கேன்னு எழுதிருந்துச்சு. இப்போது வீட்டுக்கு பின்னாடி உள்ள கார்டன் ஏரியாவுக்கு போன ரேஷ்மா அங்கே உள்ள பழைய ஓடுகளை மாற்றி வச்சாங்க. அது கீழே உள்ள மண்ணை தோண்டி பார்த்தாங்க. அந்த டைரியில் எழுதியிருந்த மாதிரியே அங்கே ஒரு ஆளோட எலும்புகள் இருந்தது. இப்போ தான் இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட். அதை பார்த்த ரேஷ்மா பயந்துக்கிட்டே போலீஸ்கிட்ட சொல்ல அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க. பின்னாடி அங்கே யாரோ வர மாதிரி இருந்துச்சுன்னு திரும்பி பார்த்தா அது கவிதா. அவங்க கையில் ஒரு கத்தி இருந்துச்சு. பயத்திலே ரேஷ்மா, நீ ஒன்றும் சாகலையான்னு கேட்டா. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கவிதா, அங்கே நீ பார்த்த எலும்புகள் என்னோடது இல்லை, அது என்னோட லவ்வர் சரணோடது. அவன் என்னை லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டான், அதனால நான் அவனை கொண்டுட்டு நான் இந்த வீட்டில் தலைமறைவாக இருக்கேன்னு சொன்னான். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, இப்போ உனக்கு தெரிஞ்சனால நான் உன்னையும் கொல்ல போகிறேன்னு சொல்லி கத்தியை ஓங்குனான். கதறல் சத்தம் கேட்டது. வீடை சுற்றி யாரும் இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தோணும், ஏன் கவிதாவே அந்த டைரியில் எழுதிட்டு ரேஷ்மாவை கொண்டான்னு. அந்த டைரியில் உண்மையாகவே எழுதுனது சரணோட ஆவி தான். யாராவது அந்த பாடியை கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சு அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி சரணோட பாடின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த ஆவி அந்த வீட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கதைகள் வரப்போகிறது.